ஒரு லீடர் இல்லாம இவங்க போயிருவாங்களா? பிளஸ் ஆர்டெட்டா லாஸ்ட் ட்ராஃபி ஹி ஒன் இஸ் வாட் 2018 எனக்கு என்னமோ யுனைடெட்ல ஆடின மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். செல்சி ஜெர்சி மட்டும் மாத்திட்டான் அப்படின்னு தோணுது. இது எப்படி இருக்குன்னா, இந்த திருப்பதி கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி லட்டு சாப்பிடாம திருப்பி வர்ற மாதிரி இருக்கு. கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப லேக்கிங்கா இருக்கு இன்னுமே யுனைடெடுக்கு. ஃபீல்ட்ல வந்து சம்டைம்ஸ் க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. ஏன்னா ஆஸ்டன் வில்லா பொறுத்த வரைக்கும் அவங்க நடுவுல ஒரு பீக்ல வந்துட்டு சீசன் முடிக்கும்போது திருப்பி கொஞ்சம் புஷ் ஆயிருவாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். ஸோ டிசம்பர் முடிஞ்சிருத்து. டைம் ஃபார் அனதர் மிட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ். பிரீமியர் லீக் சாம்பியன்ஸ் யாரு, சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் யாருக்கு, யாருக்கு அல்வா, யாருக்கு பிஸ்கெட், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற டைம் வந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டிருந்தோம். இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா யாரும் இல்லை. எவ்ரிபடி லைக் 2 out of the 3 ப்ரெடிக்டட் ஆர்சனல் டு பி சாம்பியன்ஸ். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் ப்ரெடிக்ஷன். இப்போ ஆஃப் சீசன் முடிஞ்சிருச்சு. எந்தெந்த டீம் எங்கெங்க இருக்காங்க, அதே மாதிரி தான் முடிப்பானுங்களா, இல்லை வேற ஏதாச்சும் வாய்க்கா தகராறுல சரிக்கு கீழே வர போறானுங்களா அப்படின்னு பார்த்துரும். மேபி டைரக்ட்லி ஜம்பிங் இன். தினேஷ், உன்னுடைய 6வது இடத்தில் மான்செஸ்டர் யுனைடெட். ஸோ என்ன கஷ்டப்பட்டு நம்பிக்கை? தப்பி திணறி தவிச்சு 6வது இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அட்வான்டேஜ் மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம் என்னன்னா, இந்த மிட் சீசன் மேட்சஸ் இல்லாதது அவங்களுக்கு ஒரு விதத்துல ஹெல்ப் ஆகும் அப்படின்னு வந்து தோணுது ஒரு டைம் ஆஃப் த சீசன் வரும்போது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். மேனேஜர் டாக்டிக்கலி கெத்தா வந்து பிடிச்சி டீம் எடுத்துட்டு மேல போனாரா அப்படின்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் தேர் ஆர் கிளிம்சஸ். சில மேட்ச் நல்லா ஆடுறாங்க, சில மேட்ச் கொஞ்சம் கேவலமா ஆடுறாங்க. பட் ஓவரால் பார்த்தா மொத்த டேபிள்லயும் நிறைய டீம்ஸ் அப்படிதான் இருக்கு. லேக் ஆஃப் மிட் வீக் கேம்ஸ் குட் ஹெல்ப். ரிக்கார்டோ, உன்னுடைய 6வது இடத்தில் நம்ம வந்து யுனைடெட் வச்சே போயிடுவோம். யுனைடெட் உன்னோட டாப் 6ல இருக்கா இல்லையா? நான் வந்து போன வருஷம் வந்து யுனைடெட் வந்துட்டு டாப் 6ல முடிக்க மாட்டாங்க, ஆனா யூரோப்பா லீக் வெளியே வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த வருஷம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் தே வில் ஃபினிஷ் இன் டாப் 6. மெயின்லி வந்து என்னன்னா கன்சிஸ்டன்சி தான் நான் பார்க்குறேன். நல்லா விளாட்றாங்க, நல்லா விளாண்டு பாயிண்ட் எடுக்கிற மேட்ச்ல பயங்கரமா ஆடுறாங்க, பிடிச்சலான்னு போட்டு சாவடி அடிக்கிறானுங்க. ஆனால் கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது இன்னுமே யுனைடெடுக்கு. நம்ம வந்து மிட்ஃபீல்டில் வந்து சம்டைம்ஸ் க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் கிவன் த ஃபிக்ஸ்டர் கன்ஜெஷன் லாஸ்ட் ஒரு 10-15 கேம்ஸ் எடுத்து பார்த்தா மற்ற டீமுக்கெல்லாம் நான் பார்க்கும்போது வந்து ஓகே இது வந்து கொஞ்சம் டஃப்பான கேம், இது வந்து கொஞ்சம் ஈஸியான கேம், அந்த மாதிரி நல்லா சொல்ல முடியுது. ஆனால் யுனைடெடுக்கு வந்து அந்த 15மே டஃப் மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. பிகாஸ் இட்ஸ் பார்க்க அப்படி இருக்கு பிகாஸ் ஆஃப் த யுனைடெட்ஸ் வரலாறு. அதனால வந்து ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் தட் யுனைடெட் வில் ஃபினிஷ் 6. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தெம் அரௌண்ட் 8th. ஸோ தே ஆர் நாட் ஆன் மை லிஸ்ட். கன்ஜெஷனே இல்லையே. இவன் தினேஷ் சொன்ன மாதிரி மிட் வீக்கே இல்லை இவனுங்களுக்கு. ஆமா இருந்தாலும் தாக்கு பிடிக்க மாட்டானுங்கன்னு சொல்ற. ஆமா. ஏன்னா இந்த டிசம்பர்ல நம்ம நோட் பண்ணோம்னா ஒன் ஆஃப் த மற்ற டீம்லாம் சாம்பியன்ஸ் லீக் போயிட்டு வரானுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு ரெஸ்ட் எடுத்து தேர்ஸ்டே மண்டே தான் ஆடுறானுங்க. நடுவில் எந்த வித ஒரு யூரோப்பியன் காம்படிஷன் எதுவுமே இல்லை, ஆனாலுமே வந்து முக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியல தட் இவங்க வந்து 6th வந்துருவாங்க அப்படின்னு. ஓகே, என்னோட ஸோ இனஃப் ஆஃப் நெகட்டிவ்ஸ் அபவுட் யுனைடெட். நானும் வந்து யுனைடெட் வந்து 6வது தான் போட்டிருக்கேன். ஐ திங்க் நான் என்னோட இதுலயும் வந்து சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு டேபிள்ல வந்து 5வதா முடிக்கணும்னா அது ப்ரெடிக்ஷன் டேபிளா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. Yeah. ஐ கண்டினியூ வித் த சேம் லாஜிக். ஆனா இதுல வந்து கொஞ்சூண்டு ஒரு ஹோப்பும் இருக்கு. ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து டிஃபென்சிவ் சப்ஸ்டியூஷன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ நீ பார்த்துட்டோம்னா டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் எல்லாருமே திருப்பி வந்துட்டானுங்க. லூக் ஷாலாம் நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல வந்து அவன் ஒரு பிளேயராகவே கன்சிடர் பண்ணல. அவன் வந்து ஒரு ஸ்குவாட் பிளேயர், இல்லைன்னா வந்து இந்த ஜனவரி விண்டோல போயிடுவான், இல்லை நம்ம இதுல போயிடுவான் அதுல போயிடுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவன் ஆமா. வந்து ஹீஸ் பீன் அ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர். ஹெவனும் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ மத்சராவி ஆமா. இருக்கான், டெல்லிட் இருக்கான், நம்ம புச்சர் இஸ் பேக். ஸோ ஐ திங்க் பேக் லைனோட ஸ்டெபிலிட்டினால அண்ட் லெமன்ஸும் இருக்கான். ஸோ பேக் லைனோட ஸ்டெபிலிட்டியை மட்டுமே கருதி எப்படியோ இவனுங்க வந்து தாக்கு பிடிச்சிருவானுங்க அப்படின்னு தோணுது. அண்ட் Yeah. மத்தவனுங்க எல்லாம் வந்து தடுமாறிட்டு இருக்கானுங்க. இவனுங்களால செகண்ட் போயிருக்க முடியும், 4th போயிருக்க முடியும், 3rd போயிருக்க முடியும். இந்த சில பல மேட்சஸ் எல்லாம் வந்து டிசம்பர்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்களாம், பண்ணல. இருந்தாலுமே அந்த கன்டென்ஷன்ல தான் இருக்கானுங்க. ஸோ என்ன தோணுதுன்னா, இந்த ரேஸ் முடியும் போது அப்படியே தாண்டி தப்பி தவறி தாண்டிடுவானுங்க. யூரோப்பா பினிஷ் வில் பி தேர் அப்படின்னு தான் தோணுது. ஒருத்தர் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல யுனைடெட் இல்ல. அப்போ இல்ல. உன்னோட 6வது இடத்தில்
புது கண்டெண்டர் யாரு? நான் வந்து ஆக்சுவலி புதுசு தான். நான் வந்து யுனைடெட் ஃபர்ஸ்ட் சீசன் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணும்போது நான் டாப் 6 சொல்லவே இல்ல, ரைட்? ஸோ நியூகாசில் சொல்லியிருந்தேன். பட் நியூகாசில் வந்து நான் வெளிய எடுக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஹவ் தே ஸ்டார்ட்டட் தி சீசன் அண்ட் இசாக் போனதுக்கப்புறம் வோல்டமாட ஸ்கோரிங் ஆனாலுமே அங்கே ஒரு இம்பேலன்ஸ் எனக்கு தெரியுது. அதனால வந்து நான் நியூகாசில் வெளியே எடுக்கிறேன். நியூகாசில் பிளேயிங் கூட, ஆனால் அவங்கள விட வேற 6 டீம் என் கண்ணுக்கு வந்து நல்லா விளாடுற மாதிரி தெரியுது. ஸோ ஐம் கோயிங் ஃபார் கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸ் FA Cup winners and they continue the form and Nammal வந்து has put up a very good team and he's holding on to all his players and அவங்களோட டீம் வந்து இட்ஸ் வெரி டெட்லி. அவங்க இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா when any team goes there நம்ம we can expect some kind of a tough fight அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. I think they lost to City at home, right? But nevertheless I still think it's City. So that's why City is a better team. Anala they lost in தோணுது. But when they go against mid-table teams or when they go against நல்ல teams, they still keep winning. So I still trust Glasner. So அதனால வந்து I'm taking Crystal Palace to be 6th. ஒரு சிட்டியோட இன்டரப்ஷன். தோத்தாங்கன்னு சொன்னல, அவனுக்கு மேட்ச் பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. செம்ம அடி அடிச்சானுங்க கிறிஸ்டல் பேலஸ். ஐ திங்க் கிறிஸ்டல் பேலஸ் டிசர்வ்ட் சம்திங் அவுட் ஆஃப் த கேம். ஆனா வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து சிட்டிக்கு ஒரு கோல் அடிச்சதுக்கு அப்புறம் த கேம் சேஞ்ச்னு தோணுது Okay. எனக்கு. மேபி தினேஷ் நீ என்ன சொல்ல வந்த? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நாங்க பிக் பண்ண யுனைட்டடோட கிறிஸ்டல் பேலஸ் தோத்தது. ஸோ ஆமா. 6வது பிளேஸ் டெர்பில யுனைட்டட் ஹேஸ் அப்பர் ஹேண்ட். ஆனா எப்படி ஜெயிச்சாங்க யுனைட்டட் அந்த மேட்ச்ல? They scored 2 set வேர்ல்ட் கிளாஸ் pieces. கோல்ஸ். அப்படி சொல்லலாம். High நீ IQ ஓசி goals. கோல்னு சொன்னா ஓசி கோல், வேர்ல்ட் கிளாஸ் கோல்னு சொன்னா ஜெர்க்ஸிலாம் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஆள் நீ திரும்பி அடிச்சு பாப்பியா? கண்டிப்பா பார்க்க மாட்டேன். பட் அதான் சொல்றேனே, செட் பீஸ் வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்கா இல்ல. ஓகே செட் பீஸ்ல அடிச்சிட்டேன் ஒரு கோல் வந்து ஜெக்ஸ், ஓகே தட் இஸ் அதுலயும் ஓகே ஒரு ஹாஃப் செட் திருத்தம். பீஸ்னு சொல்லலாம். மவுண்ட் அடிச்சது செட் பீஸ் கிடையாது, இட்ஸ் டெட் பால். டெட் பால் இஸ் ஆமா. டிஃபரண்ட் ஃப்ரம் செட் பீஸ். ஓகே ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, ஐ டென்ட் see that கேம் பிளே. அந்த ஒரு கேம் பிளே இருக்கணும். அந்த டாப் 6 வந்துட்டு ஐ திங்க் தேர் ஷுட் பி a கேம் பிளே in a team which finishes in top 6. அந்த கேம் பிளே வந்து ஐ ஸ்டில் ஃபைண்ட் இட் ஹார்ட். ஆனா எல்லா டிஃபென்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க, ட்ரூ. பட் ஸ்டில் அட்டாக்லேயும் மிட்ஃபீல்ட்லேயும் வந்துட்டு there is அதான் அந்த ஒரு பிடிப்புன்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே இது வந்து நம்ம டீம் போறாங்க அப்படின்னு அந்த பிடிப்பு நான் வந்து இன்னும் யுனைடெட் பார்க்கல. ஸோ தட்ஸ் வை ஐ cannot choose them in 6. ஓகே. ஸோ இந்த 3-4-2-1 டீம்ஸ்ல நீ வந்து கிறிஸ்டல் பேலஸை வந்து 6வது இடத்துல போட்டிருக்க. எஸ். இருக்கிறது இருக்கட்டும். சரி, ஓகே. தினேஷ், மூவிங் ஆன். 5வது இடத்தில் எனி சேஞ்சஸ்? ஐ எம் அப்பாயிண்டிங் குட் ஈவினிங். குட் ஈவினிங் மாமா என்னோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் லிஸ்ட்ல வந்து இல்ல. பட் ஐ Yeah. திங்க் எமரி எப்படியும் வந்து ஒரு ஐ திங்க் ஓவர் அச்சீவரா வந்து அந்த டீம் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து லைக் எமரி டாப் 4ல முடிப்பாரா அப்படின்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஆஸ்டன் வில்லா பொறுத்த வரைக்கும் அவங்க நடுவுல ஒரு பீக்ல வந்துட்டு சீசன் முடிக்கும்போது திருப்பி கொஞ்சம் புஷ் ஆயிடுவாங்க அப்படின்னு தோணுது. ஐ வுட் நார்மலி பிக் தம் இன் மை டாப் 4. ஆனா வந்து அவங்களோட இந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் வச்சு ஐ திங்க் தே வில் ஃபினிஷ் 5th அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் தான் சொன்னனே, குட் ஈவினிங் அங்கிள் நம்புங்கடா அப்படின்னு சொல்லி. அதே 5th பிளேஸ். அதாவது ஐ திங்க் இந்த யூரோப்பா பிளேஸ் அப்படின்னாலே வந்து நம்ம உனாய் எமரிக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி நினைக்கிறேன். எனக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ தே வில் ஹாவ் அ சைனூசாய்டல் சீசன் எப்பவுமே. அண்ட் இப்போ பார்த்தோன்னா வந்து டிசம்பர்ல இவனுங்க செகண்ட்ல இருந்தானுங்களே. நீ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, நீ சொன்ன ஓவர் அச்சீவர்ஸ் படி பார்த்தா நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ யுனைடெட் பத்தி பேசணும்ல, இவனுக்கு எக்ஸி எவ்வளோ இருக்கு, தே ஆர் அண்டர் அச்சீவிங் சோ மச் அப்படின்னு. வில்லாக்கு எக்ஸியே கிடையாது. இந்த எக்ஸியை வச்சு இவனுக்கு எப்படா இவ்வளவு நம்பர் ஆஃப் கோல்ஸ் அடிச்சானுங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வியப்பத்தக்க ஒரு விஷயம். அண்ட் வந்து நீ வில்லாலையும் எடுத்து பார்த்துட்டுன்னா தேர்ஸ் நோ ஒன் கோல். இப்போ சிட்டில வந்து ஹாலண்ட் அடிச்சாதான் உண்டு, இல்ல ஃபோர்டன் அடிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இங்க அப்படி கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்து வாட்கின்ஸ் அடிக்கிறான், ராஜர்ஸ் அடிக்கிறான், மாலன் அடிக்கிறான், எல்லாருமே. இன்னும் திடீர்னு சான்சோலாம் கூட வந்து ஏதோ பண்றான். பட் ஆமா. ஐ ஃபீல் லைக் நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு டீமா ஆடிட்டு இருக்காங்க வில்லா. ஸோ டிஃபென்ஸ்லயும் வந்து சில எக்ஸ் யுனைடெட் பிளேயர்ஸ், லிண்டலாஃப்லாம் வந்து ஐ திங்க் கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்குவாட் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு வில்லாக்கு. ஸோ ஐ Yeah. ஸ்டில் பேக் தம் டு ஃபினிஷ் 5th.
ஓகே. ஓகே. ஆன் தட் நோட் வில்லா வந்து என்னோட டீம்ல வந்து 4th நான் போட்டிருக்கேன். இனிஷியலி ஐ ஓ predicted to finish 5th, but ப்ரமோஷன். I give one place more in Champions League. ஏன் நினைக்கிறேன்னா வந்து லாஸ்ட் சீசன் வந்து they struggled, தினேஷ் சொன்ன மாதிரி, but there's a huge amount of pressure from Champions League லாஸ்ட் சீசன்ல. இந்த வருஷம் வந்து யூரோப்பா லீக்ல தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் உனா எமரி வாண்ட்ஸ் தட் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் அண்ட் ஹி வில் ஃபைட் ஃபார் இட் அப்படின்னு தோணுது. அண்ட் டு பி ஆனஸ்ட், at this point வில்லா விட ஒரு பெட்டர் டீம் அப்படின்னு நான் யோசிக்கணும்ல. இஃப் ஐ புட் தம் ஆன் 4th, there should be only 3 people better than him. அப்படி யோசிக்கும் போது I have only 3 teams better than him, and that's why I'm taking him as place number 4. ஓகே. அப்போ வந்து நீ நிறைய யார் அஞ்சாவது நிறைய டாப் போடுறன்னு போத்துட்டு போ பிரச்சனை தெரியுது. அதான் அந்த 5th ஓகே. பிளேஸ் டீம் வச்சு திருப்பி வரும் எதுக்கும் இல்ல. ஓகே. ஆமா, அப்ப நீ தான் சொல்லணும். சோ தென் ஹூ இஸ் ஃபினிஷிங் 5th? யார வந்து கீழே? எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ யாரும் சொல்ல போறன்னு, நீ சொல்லி விடு. 5th வந்து I am bringing the Polands from 3rd. நான் வந்து 3rd சொன்னவங்க, I'm bringing them to 5th. ரீசன்ட் கேம்ஸ்ல ஜெயிச்சாலுமே ஐ ஸ்டில் சி டிஃபென்சிவ் எரர்ஸ் நடந்துதா இருக்கு. பட் தேர் ஸ்கோரிங், தே ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங். அதுதான் வித்தியாசம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஆஃப்டர் ஆல் த சாலா இஸ் ஆல்சோ contributed, and the rest of the players are also contributing like before. I think அதனால they will slowly come back, but they won't challenge for the title or for Champions League எனக்கு தோணுது. ஏன்னா லைக் ஐ செட், ஆஸ்டன் வில்லா விட பெட்டரா இருக்க 3 டீம்ல they are not there for me in my eyes. I didn't see that from them so far, but obviously I see them better than Palace or Newcastle or Man United, so I'm giving them the 5th spot. ஆன்டி விவிடி புரிஞ்சிருச்சு. இப்படியே வந்து லிவர்பூலை பத்தி பேசும்போது, தினேஷ், வேர் இஸ் யுவர் லிவர்பூல்? இஸ் தேர் லிவர்பூல் இன் யுவர் டாப் 4? இந்த லிவர்பூல் ரெக்கார்டோட இருக்காங்க. கீழே தள்ளிட்டியா? லிவர்பூல் இஸ் இன் 4th பொசிஷன். ஸோ ஆமா, எனக்கும் லிவர்பூல் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஐ திங்க் ஜனவரி விண்டோல அவங்க திருப்பி இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிளேயருக்கு மேபி ஒரு மிட்ஃபீல்டர் டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ ஏதோ புது signing. பிளேயரை கொண்டு வந்தா கண்டிப்பா. அதான் எவ்வளவு ஜேமி காசு? கேரகர் சொன்னாரு, லிவர்பூலுக்கு பிளேயர்ஸ் தேவை, பிளேயர்ஸ் இல்லாததுனாலதான் கஷ்டப்படுறாங்க. சோ அவர் சொன்னதை ரைட்டு. கேட்டு ஒரு பிளேயராவது இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் அவங்க ஒரு குவாலிட்டி சிடிஎம் மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கிராவன்பர்க் லாஸ்ட் சீசன் சிடிஎம்லாம் நல்லா ஆடினான். ஆனா ஒரு சீசன் நல்லா சிடிஎம்மா ஆடினதுனால நீ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிடிஎம்மா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டா இந்த சீசனோட ஆன்சர் வந்து நோ. ஸோ ஐ திங்க் தே ஸ்டில் நீட் சிடிஎம். அவங்க கசேடோ லாவியாலாம் வந்து அவ்வளோ காசு கொடுத்து துரத்துனாங்க. அந்த ரிக்குவயர்மெண்ட் இஸ் ஸ்டில் தேர். மேபி ஒரு சிடிஎம் சைன் பண்ணா தே வில் சீல் த டாப் 4ன்னு நான் சொல்றேன். இல்ல அப்படின்னா ஐ திங்க் 4th பிளேஸ் இஸ் வாட் தே வில் மினிமம் அச்சீவ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் வந்து ஒரு குவாலிட்டி சென்டர் பேக் சைன் பண்ணாங்கன்னா 4 போயிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. நினைச்சேன் என்னடா ஏதோ வரப்போகுது. ரெண்டர் பேக் இல்ல, பத்தி எதுவுமே பேசல ரெக்கார்டா. நோ அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆ. வேர்ட்ஸ் இருக்கான்ல, வேர்ட்ஸ் வந்து கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர். அவங்க தேவையே இல்லை ஆக்சுவலி இந்த ஸ்குவாடுக்கு. வேர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர், அவன் வந்து பிக் நேம் பிளேயர் தேவையே இல்லை. அவன் வந்து ஃபியூச்சர் சாலா போனதுக்கு அப்புறம் இவங்க தான் நான் ஃபியூச்சர்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி வென் யூ சி த பொசிஷன் தட் தே நீட் இஸ் அ ப்ராப்பர் சென்டர் பேக். ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் அவங்களுக்கு இனிமே தேவைதான். 2 பேர் தான் இருக்கானுங்க இப்போ. ஒருத்தனை கூட உட்கார வைக்க முடிய மாட்டேங்குது. கோமஸ் ஒரு ரைட் சென்டர் பேக் பேக் போட்டு சைன் ஆடுறானுங்க. பண்ணாங்கல்ல இட்டாலில இருந்து. ஹி காட் இன்ஜூர்ட் ஆக்சுவலி. இஸ் ஆமா. ஆக்சுவலி டீசன்ட் பிளேயர். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இந்த சாலா சாகாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சாலா திருப்பி வரும்போது ஹி ஆக்சுவலி பிளேட் வெல். ஆமா. அண்ட் இன்னொன்னு என்ன நான் பார்த்தேன்னா, எக்கிடெக்கே வந்து நம்ம ஆளு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஐ ஃபீல் லைக் எக்கிடெக்கே இஸ் a பெட்டர் பிளேயர் தேன் ஈசாக். எஸ். ஸோ எக்கிடெக்கே வந்து கோலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா. ஐ திங்க் இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து தேவர் கொஸ்டினிங் ஸ்லாட். இஸ் த ரைட் மேன்? நம்மளே வந்து சொன்னோம் ஸ்லாட் வந்து தெரிலப்பா இவர் தானா அப்படின்னு சொல்லி. பட் இவன் வந்து இந்த சாலா விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வச்சு பார்க்கும் போது நம்ம இன்னொரு டச் சொட்டத்தலைன் வந்து இன்னொரு பெரிய ஸ்டாரை ஹேண்டில் பண்ணதோட நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஹி வாஸ் குவைட் காம் அபவுட் திங்ஸ். அண்ட்
அவன் திருப்பி கொண்டு வரும்போதும் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டான். ஸோ இது வந்து ஒரு திருப்பி ஒரு ஸ்பார்க்க குடுக்கும் அப்படின்னு தோணுது. அந்த ஃபுல் பேக்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு தோணுது. சிடிஎன் இஸ் ஒன் இஷ்யூ, பட் ஃபுல் பேக்ஸ் ஆர் ஆல்சோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் தோணுது. ரைட் பேக் வந்து யார் ஆட போறான்னு தெரியல. ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த பிரச்சனை சார்ட் ஆயிருச்சுன்னா மேபி லிவர்பூல் வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளவு குவாலிட்டி இருக்கு அவனுக்கு ஸ்குவாட்ல. நீ ம். மிட்ஃபீல்ட்லயே பார்த்தனா சிடிஎம் பிரச்சனை இல்லாம தேர் இஸ் சோ மச் குவாலிட்டி. கிராவன் பாஸ், இவன் சொபோஸ்லாய், மெக்காலிஸ்டர். ஸோ ஐ ஃபீல் தே வில் பவுன்ஸ் பேக் டு தேர்ட் பொசிஷன். ஸோ வந்து ஓ! எல்லா இப்போ லீகே வந்து அப்படிதான் இருக்கு. மேலேயும் கீழயும் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஐ ஃபீல் லைக் ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து லிவர்பூல் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு 3வது முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. பார்ப்போம். It's just a ஒன் prediction. கொஸ்டின். எனிவே இந்த சீசன் வந்துட்டு ஆஃப்டர் 7 or 8 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சாலாஸ் won't be the top scorer for Liverpool. Who do you think will finish? Who do you guys think will finish as the top scorer for Liverpool? எனக்கு வந்து ஜெனுவினா எக்கிடெக்கன் தான் தோணுது. நீ வந்து Okay. வேர்ட்ஸ் வந்து நீ கரெக்டா யூஸ் பண்ணனா ஒரு பிளே மேக்கரா எக்கிடெக்கே வில் பி அன்லீஸ்ட். Yeah. என்னோட ஒப்பீனியன். Yeah. எக்கிட்டேக்கு தான் அவனோட மோஸ்ட் இன்ஃபார்ம் பிளேயர். ஏன்னா அவன் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே கோல் அடிச்சிட்டு இருந்தான். அவனை உட்கார ஆமா. வச்சு ஐசக கொண்டு வந்ததுல இருந்தா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆமா. ஆச்சு. Correct. சோ எப்படி ஆமா. சந்திரமுகி படத்துல அந்த தெற்கார்ல இருக்கிற ரூம திறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனைன்ற மாதிரி ஐசக் வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனை. எக்கிட்டேக்கே ஆமா. ஃப்ரண்ட் லைன் ஸ்ட்ரைக்கரா போய் ஆடுறா தம்பின்னா கண்டிப்பா நம்மால் 20 கோல் அடிச்சு கொடுத்துருப்போம் சீசன். ஆமா. நானும் அதான் நினைக்கிறேன். ஐ திங்க் எக்கிடெக்கே ஷுட் ஸ்டார்ட் அண்ட் பிளே மோர் கேம்ஸ். நிறைய கேம் ஆடினாங்கன்னா தே ஹேவ் அ சான்ஸ் டு வின். பொசிஷனிங்லாம் பையன் பட்டைய கிளப்புறான். எங்க நிக்கணுமோ அங்க கரெக்டா நிக்கிறான். அக்ரி. ஸோ உங்களோட 4th பிளேஸ் வந்து முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ என்னோட 4th பிளேஸ் வந்து நான் லிவர்பூல 3rd போட்டது. ஏன்னா ஐ ஃபீல் லைக் செல்சி. நான் யார டைட்டில் கண்டெண்டர்னு சொன்னனோ சொன்னதுல இருந்து என்ன செருப்பால அப்படியே சாணிய சேர்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க இந்த செல்சி. ஸோ Yeah. வந்து இவனுங்களை பேக் பண்ணதுக்கு நான் என்னதான் செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பால்மர் வந்துட்டான். ஸோ வந்து ஐ ஃபீல் லைக் தே வில் ஸ்டில் பி இன் அண்ட் அரவுண்ட். பட் அந்த கன்சிஸ்டன்சி தினேஷ் சொன்ன மாதிரி இவனுங்க ஒரு மேட்ச் செம்மையா ஆடுவானுங்க, ஒரு மேட்ச் கேவலமா ஆடுவானுங்க. அப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தா 4வது முடிச்சுவானுங்க. செல்சி நான் லிவர்பூலுக்கு ரைட் அபவ் போட்டிருக்கேன். ஐ திங்க் சின்ன மார்ஜின்ல மேபி ஸ்னீக் அஹெட் பண்ணுவாங்கன்னு வந்து தோணுது. பார்ப்போம். ஆனா செல்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த மேட்ச் தோப்பாங்கன்னு நினைக்கிறோமோ அந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க, எந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அந்த மேட்ச் தோக்குறாங்க. ஸோ தட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆக்சுவலி ஆடிங் அப். நம்ம ஆளுங்களும் திருப்பி காசு எடுத்துட்டு போவாங்க ஜனவரி விண்டோல. ஸோ யாரை கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா. நம்ம ஆளு வந்து சிஸ்டர் கிளப்புக்கெல்லாம் ஃபோன் So- பண்ணுவானுங்க. டேய் எவனா வச்சிருக்கீங்களா? அனுப்பி விடுங்கடா. ஸோ கண்டிப்பா. தினேஷ் மாதிரியே நானும் வந்து 3rd தான் போயிருக்கேன் செல்சிக்கு. ஏன்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி இன்கன்சிஸ்டன்ட். ஐ அக்ரி. ஆனா கேம் பிளே வந்து தரமான சம்பவமா இருக்கு. அவனுங்க ஆடணும்னு முடிவு பண்ணிட்டானுன்னு வச்சுக்கோ. ஆன் தேர் டே தே டோன்ட் கேர். ஆர்சனலா, பார்சலோனாவா, சிட்டியா, தே ஓன்ட் கேர். அந்த மாதிரியான ஒரு டீம். ஆனா இன்கன்சிஸ்டன்சி இஸ் கில்லிங் தெம். அது பிளேயர்ஸ் வாங்குறது நிப்பாட்டணுமே. டீம் பில்டிங்லயே இருந்தா எப்படி வந்து பிரஷர் ஆமா. போடுறது? ஆமா. கேட்டா நாங்க டிரான்சிஷன்ல இருக்கோம்னு வந்து சொல்லிடுவாரு. 2 வருஷமா சைன் பண்ணிட்டு இன்னுமாடா டிரான்சிஷன்ல இருக்கு. ஆமா. இப்ப கூட ஸ்ட்ரைக்கர் இல்ல. அதுதான் இவ்வளோ பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க. ஆனா பார்த்தா 20 கோல் அடிக்க ஸ்ட்ரைக்கர் இருக்கான்னா வந்து ஸ்ட்ரைக்கர் இஸ் மிஸ்ஸிங். Yeah. ஒரு மெயின் இது கர்னாச்சோ எப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்றோம்னா எவ்ரி செகண்ட் கேம் அடி வாங்குறாங்க. அவன் ஏன் வந்து அவன் அதே தான்டா பாஸ் பண்ண பண்ணிட்டு இருக்கான் மாட்டேங்கிறான்டா. ஒரு யுனைடெட்ல பண்ணது. ஆமா. ஆமா. ஒரு பாஸ் பண்றா. நீ அவ்வளவு தூரம் போற. ஒரு டீமே உன்னை நம்பி உள்ள ஓடி வந்துட்டு இருக்கு. ஒரு தடவை ஷாட் அடிக்கிற வெளியே போகுது. ம். அடுத்த தடவை பாஸ் பண்ணு. திரும்ப போற அடிக்கிற, திரும்ப போற அடிக்கிற, திரும்ப போற அடிக்கிற. அவனுங்களும் பாக்குறானுங்க. நீ என்னைக்கு தான்டா பாஸ் போடுவ எங்களுக்கு அப்படின்னு. சம்பந்தமே இல்லாம 4 பேர் உள்ள ஓடி வரானுங்க. எனக்கு என்னமோ யுனைடெட்ல ஆடின மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். செல்சி ஜெர்சி மட்டும் மாத்திட்டான் அப்படின்னு தோணுது. இது எப்படி இருக்குன்னா இந்த திருப்பதி கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி லட்டு சாப்பிடாம திருப்பி வர்ற மாதிரி இருக்கு. டேய் நீ பண்ண ட்ரிபிள்க்கு ஆமா. ஏதாவது ஒரு நல்ல பாச போடுறா. ஏன்டா ஆமா. இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது தி பிக் ரிவீல் மிட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ். இஸ் இட் Yeah. ஸ்டேயிங் தி சேம்? நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து வின்னருக்கே போயிடுவோம். தி செகண்ட் டீம் டசன்ட் மேட்டர். கரெக்டா? 3, 2, 1 ரிவீல். ஓகேவா? 3, 2, 1. ஓகே. ரிக்கார்டோ புலி பாயும் புலிக்கு தான் போயிருக்க போலயே. Yeah. 2 பேர் ஆர்சனல், ரிக்கார்டோ சிட்டி. நீ சொல்றியா Yes. ஃபர்ஸ்ட் எதுக்காக சிட்டி அப்படின்னு? ஆமா. ஸோ நான் வந்து ஆர்சனல் செகண்ட் சிட்டி ஃபர்ஸ்ட்னு நான் சொன்னேன். அதுல ஐ எம் ஸ்டிக்கிங் டு இட். பேசிக்லி என்னன்னா வந்து ஆர்சனல் ஆர் வின்னிங். தே ஆர் டேக்கிங் அவே பாயிண்ட்ஸ். பட் நிறைய கேம்கள்ல வந்து
they are struggling against small teams. For example, டிசம்பர்ல பார்த்தனா டாப் ஆஃப் த டேபிள் played against the last man in the table. ஆனா they won the game with literally 2 own goals. I feel like the more and more Man City will pressure them, the more and more they will break அப்படின்னு எனக்கு தோணுது. At the beginning நான் நினைச்சேன் Man City will have a flying start and Arsenal will be like last year மாதிரியே போவாங்கன்னு. But Arsenal had a very good start. But literally they had at one point in a 6-point lead இருந்தாங்களா. Man City have bought enough players to take them to the next level. They have enough squad. They literally have nobody who's going for AFCON. அதேதான் ஆர்சனலுக்கும். I have a feeling Arsenal will break under pressure. நான் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணோம். என்னன்னா நம்ம அந்த மேட்ச் நடக்கும்போது நிறைய இதெல்லாம் வந்துச்சு. இந்த யுனைடெட் 4-1 ஜெயிச்ச உடனே என் உல்சு கூட ஜெயிச்சதுல எதுக்குடா 4-1 அப்படின்னு பேசிட்டு ஆமா இருக்கீங்க. இது ஒரு டீம். ஆமா இத வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ் உல்ஃபோட ஆடும்போது உல்ஸ் வந்து செம்ம அடி, ஆமா அதாவது கொடூர அடி அட்டாக்ல. ஆனா ஆமா வந்து எப்படியோ ஆர்சனல் ஜெயிச்சிட்டானுங்க. எனக்கு ஆமா வந்து நான் அதே அனாலஜி எடுத்துட்டு போறேன். நீ வந்து சொன்ன அந்த கிறிஸ்டல் பேலஸ் சிட்டி மேட்ச்லயே வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கிறிஸ்டல் பேலஸ் டாமினேட்டட் அ லாட். ம், பட் வந்து தே குடன்ட் ரீப் தி பெனிஃபிட். ம்ஹும். சிட்டி ஜெயிச்சிட்டானுங்க. ஆனா வந்து நீ ஸ்கோர் லைன் பார்த்தோன்னே 3-0 தெரியுது. பட் ஐ Yeah. ஃபெல்ட் லைக் கிறிஸ்டல் பேலஸ் ஹேட் ஆல்சோ ஈக்குவல் சான்சஸ். அந்த மாதிரி ஒரு சாம்பியன் டீம்னா என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அட் தி எண்ட் வந்து தே எண்ட் அப் வின்னிங். Yeah. அந்த ட்ரெய்ட் வந்து ஆர்சனல் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆமா இவனுங்களோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வந்து ஐ திங்க் அந்நியாயத்துக்குன்னு குட்டா இருக்கு. நீ வந்து ஃபுல் பேக்ஸ் எடுத்துக்கோ, Yeah. கலஃபியோரில இருந்து டிம்பர்ல இருந்து கெல்லில இருந்து எத்தனை பேரு. நீ வந்து ஆமா கேப்ரியல் இல்ல, சலிபா இல்லனாலும் வந்து இன்காப்பே இருக்கான், ஆஸ்கியராவா அவன் இருக்கான். ம். சோ இட் இஸ் ஜஸ்ட் டூ குட் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த். அண்ட் நீ வந்து சாக்கா இல்லனாலுமே வந்து மதுவைக்க என்ன ஆட்டம் ஆடுறான். சோ ஐ ஃபீல் லைக் தே ஜஸ்ட் டூ குட் திஸ் சீசன். Quad I agree. எல்லாமே ஃபைன். அங்க வந்து லீடர் யார் இருக்கான்னு நான் கேக்குறேன். ட்ராஃபியே வின் பண்ணி பழக்கப்பட்ட ஒரு லீடர் who can handle under pressure. That is the one part which is missing for me. இப்போ நிறைய கோல்ஸ் வந்துட்டு இல்ல ஆர்சனலுக்கு ட்ரோசார்ட் ஸ்கோரிங் ரைட். ட்ரோசார்ட் scored a lot of winning goals for them. அன்எக்ஸ்பெக்டடா வந்து அடிச்சிட்டு இருந்தான் பிடி வத்தியார். எப்போ அந்த லீடரோட இது வந்து முக்கியமா தெரியும்னா வந்து கிறிஸ்மஸ் டைம் when the fixtures are congested, போக போக ப்ரெஷர் பில்டப் ஆக அப்பதான் வந்து யூ கேன் செப்பரேட் லீடர்ஸ் ஃப்ரம் த பேக் அண்ட் சே இவங்கெல்லாம் லீடர்ஸ் இவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. ரைட் நவ் ஓடகார்ட் சாக்கா இவங்க தான் கேப்டன் பண்றாங்க ரைட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஐ டோன்ட் see them both as leaders. They are very very talented players, highly talented players, சரியா. பட் ஐ have never seen them as press proven players so far. அதனாலயே ஐ ஹாவ் திஸ் ஃபீலிங் ஒரு லீடர் இல்லாம இவங்க போயிருவாங்களா. பிளஸ் ஆர்டெட்டா லாஸ்ட் ட்ராஃபி he won is what 2018. It's very very important that you have those leaders. இப்போ லாஸ்ட் சீசன் ஸ்லாட் வந்து ஜெயிச்சாலுமே they had a good leader in Van Dijk, they had a good leader in Alisson. இந்த மாதிரி ட்ராஃபி ஜெயிச்ச players he had in the squad who have that experience of winning trophies. அந்த மாதிரி இந்த ஸ்குவாட்ல ஐ ஃபைண்ட் தட் பர்சன் லேக்கிங். அதனாலதான் நான் மெயினாவே வந்து ஐ ஸ்டில் டோன்ட் பிலீவ் இன் ஆர்சனல். ஐ திங்க் Yeah. லீடர் அப்படின்னு வந்து பார்த்தா இந்த டீம்ல ஒன் பிளேயர் ஐ ஆல்வேஸ் லுக் லைக் ஹீஸ் அ ஸ்டாண்ட் அவுட் இஸ் டெக்லன் ரைஸ். ஐ திங்க் ஹீ வில் பி த எக்ஸ் ஃபேக்டர்னு நினைக்கிறேன் ஃப்ரம் நவ் அன்டில் எண்ட் ஆஃப் த சீசன்ஸ். பெரிய கேம்ஸ்ல ஹீ சம்படி வாஸ் ரியலி ஸ்டெப்ட் அப். லைக் நம்ம இந்த சீசனே பார்த்தாலும் சரி, லைக் பாயன் ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக்ல லைக் 5-star Last season. பிக்சர்ஸ். ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்சஸ், 2 மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச். ஐ திங்க் ஹீ இஸ் த எக்ஸ் ஃபேக்டர் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் 100 million பிளேயர்ஸ் ஹூ ரேர்லி கெட் டாக்ட் அபவுட். நீ டெக்லன் ரைஸோட வேல்யூவை நீ எந்த ஹெட்லைன்ஸ்லயுமே பார்க்க மாட்டேன். ஸோ விச் மீன்ஸ் ஹீ இஸ் த ரைட் 100 million பிளேயர் who has done his job perfectly. ஸோ நீ சொன்ன மாதிரி சாக்காவோ ஓடகார்டோ எனக்கு தெரிஞ்சு அவங்க டைட்டில் கேரி பண்ண மாட்டாங்க. தட் இஸ் வெரி வெரி விசிபிள். ஐ திங்க் த ஒன்ஸ் who will carry them will be like டெக்லன் ரைஸ், கேப்ரியல், சலிபா, டிம்பர். These are all players who are like really fighting for the team and fighting for the badge. So அது வந்து they have like அந்த stern presence. Yeah, சிட்டிக்கு the only difference is சிட்டிக்கு வந்து trophy winning players experience, ஆர்சனலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஆனா இந்த சீசன் வந்து எவென்ச்சுவலி அந்த கேப் வந்து இன்னுமே க்ளோஸா இருக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. பட் வில் வெயிட் அண்ட் சி. ஒரு விஷயம் நான் என்ன ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, டிசம்பர்ல அவங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க, தட் இஸ் ட்ரூ. ஆனா யூ ஹேவ் டு see the number of injuries they had during this time. வழக்கமா இவ்வளோ இன்ஜுரி இருந்த
இப்ப நம்ம ஆக்சுவலி இன்ஜுரின்னு பார்க்கும்போது, நீ நெறைய மேனேஜர்ஸ் எடுத்துக்கோ. மேன் சிட்டி ராட்ரி ஒருத்தன் இன்ஜூர் ஆன டீம் வந்து தெரிச்சு வெளிய ஓடிட்டானுங்க. ஆமா. லிவர்பூல் நம்ம பார்த்தோம். வேன் டைக் இன்ஜூர் ஆன சீசன் வந்து கோப்பவே பண்ணலாம். அந்த சீசனே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எரிக் டென் ஹாக் எடுத்துக்கோ. இன்ஜுரின்ற பேர்ல ஒரு 14 மாசம் ஓட்டிட்டான். ஸோ ஆமா. அந்த விதத்துல பார்த்தா, ஆர்சனல் வந்து லைக் ஆர்டெட்டாக்கு நம்ம டெஃபினெட்லி கிரெடிட் குடுக்கணும். இவ்ளோ இன்ஜுரி இருந்துட்டும், தேர் ஆல்வேஸ் தேர் அண்ட் தேர் அபவுட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் முடிக்கலனாலும் செகண்ட் கண்டிப்பா முடிக்கிறாங்கல்ல. அது வந்து நல்ல அச்சீவ்மென்ட் தான். ஸோ ஆமா. இந்த ட்ரூ. சீசன் தே ஹேவ் த கவர். ஸோ ஐ திங்க் வந்து மேபி திஸ் இஸ் த டைம் தே மைட் புஷ் ஓவர் அப்படின்னு தோணுது. நான் நம்ம ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்லு. தெரியுமா? மெயின் டிஃபரன்ஸ் நான் பார்க்கறது, நீ வந்து போன சீசன் வந்து நம்ம நெறைய கலாய்ச்சோம். ஆர்டெட்டாவ. இவனுங்க வந்து என்ன எத்தன நாளைக்கு தான்டா நீ வந்து பல்பு பத்த வைக்கிறது, பிக் பாக்கெட் ஆமா. அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு ஆமா. இருப்ப அப்படின்னு. இந்த சீசன் ஆனா ஆர்டெட்டாவ பாரேன். நீ வந்து கம்பேரிசன் எடுத்துக்கோ. போன சீசன் சாம்பியன் ஆன லிவர்பூலோட மேனேஜர். ஸ்லாட் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓகேவா? ஃபார்ம்ல ஸ்லைட் ஆகுது லிவர்பூல். நம்ம ஆளு எல்லாரும் எங்களோட டைரக்ட் ஆடுறானுங்க, மேல போட்டு ஆடுறானுங்க. பால் வாஸ் நாட் ஆமா. ஈவன் ஆன் த கிரவுண்ட். ஆமா. இதெல்லாம் நம்ம ஃபுல் யாருக்கு சொல்லிட்டு இருந்தோம்? ஆர்டெட்டாக்கு சொல்லிட்டு இருந்தோம். பால் ஆமா. நல்லா இல்ல, ஃபீல்ட் நல்லா இல்ல அந்த மாரி சொல்லிட்டு இருந்தான். ஸ்லாட் ஆனா இந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டான். ஆர்டெட்டா ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து இவனுங்க வந்து ஸ்ட்ரைக்கர் இல்லன்னு சொல்லி கியோகரெஸ் வாங்குனானுங்க. அவனும் இன்ஜூர்ட். காப்ரியல் ஹேசஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இருக்கான். ஆமா. சோ இதெல்லாம் இல்லாமலே வந்து தேர் வாஸ் நோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேர் ஐ சா ஆர்டெட்டா வந்து எங்களுக்கு பிளேயர்ஸ் இல்லங்க. ஆமா, பெரிய டீம் இவ்ளோ காம்படிஷன்ல கம்பீட் பண்றோம். எங்களுக்கு இப்படிதான் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்ற மாரி லைக் ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட் வந்துருச்சு. பெப் கார்டியோலா மாரி பேச ஆரம்பிச்சிட்டான் ஆர்டெட்டா. ம். திஸ் இஸ் வாட் இட் இஸ் வி வில் மேனேஜ் அப்படின்னு. அண்ட் அவன் பேசுற மாரி லைக் த ஸ்பீக்கிங் இஸ் டன் ஆன் த ஃபீல்ட். அந்த ஆமா. பிளேயர்ஸ் வந்து அவனுங்க ரெஸ்பாண்ட் பண்றானுங்க. தியரி ஆண்ட்ரி வந்து ஒரு வாட்டி வந்து சொன்னான். அந்த ஃபியர் ஆஃப் வின்னிங் இஸ் மோர் தேன் த ஃபியர் ஆஃப் லூசிங் அப்படின்னு சொல்லி. ம். அது வந்து ஆர்சனல் கிட்ட இருக்கு. ம். அந்த ஃபியர் வந்து ஐ ஃபீல் தே வில் புஷ் ஆர்சனல் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த சாம்பியன்ஷிப் அப்படின்னு தான் தோணுது. வேலிட் ஒத்துக்க தான். முடியல. இல்ல வேலிடா தான் இருக்கு நீங்க சொல்றது. எனக்கு வந்து இது இட்ஸ் நாட் அபௌட் ஃபேக்ட் இல்ல. இது வந்து வி ஆர் பிரெடிக்டிங் என்ன நடக்க போகுதுன்னு ரைட். ஸோ இன்ஸ்டிங்க்ஸ் எஸ். தான் இதுல மெயின் மேட்டர். ஸோ என்னோட இன்ஸ்டிங்க்ஸ் வந்து இப்படி சொல்லுது. பட் வென் தினேஷ் சேஸ் டெக்லன் ரைஸ் அண்ட் வென் யூ சே அபவுட் அர்டெட்டா அவனோட ஹவு ஹி இஸ் கேரிங் ஹிம்செல்ஃப் ரைட் நவ் ஹி இஸ் பிகமிங் அ வின்னர் அப்படின்னு நீங்க சொல்றதை ஐ கேன் அக்செப்ட். நான் வந்து அதை அப்படி இல்லைன்னு சொல்லி நான் லீடர்ஸ் பத்தி ஆமா. நீ சொன்னல தேர் இஸ் நாட் ஆல்வேஸ் அ டீம் விச் ஹேஸ் அ லீடர். சம் ஆமா. லீடர்ஸ் ஆர் மேட். அண்ட் ஐ ஆமா. ஃபீல் லைக் இந்த டீம்ல வந்து இவன் சொன்ன மாதிரி டெக்லன் ரைஸ் வில் பி மேட் அ லீடர் ஹூ ஹஸ் ஒன் ட்ரோஃபிஸ். டெக்லன் And ரைஸ் ஐ Gabriel அக்ரி. will be made a leader who has won trophies. டெக்லன் ரைஸ் இஸ் த And ஒன்லி Saka கை ஐ maybe he's அக்ரி. not the one now. Maybe இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் he'll also become அப்படின்னு தோணுது. But maybe he'll not be the driving force இந்த சீசன் வந்து டெக்லான் ரைஸ் இந்த மாதிரி தான் ஆளுங்க இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஆர்சனல் வந்து they will make their leaders this season is what I feel. தே ஹேவ் டு பிகாஸ் டெக்லன் என்ன ரைஸ் ஐ சொல்லிட்டு அக்ரி. டெக்லன் ரைஸ் ஐ அக்ரி. அவன் வந்து இஸ் அ ரியலி கிரேட் லீடர். யூ கேன் ஃபீல் தட் பிரசன்ஸ். சில பீப்புள் மட்டும் தான் யூ ஃபீல் தட் பிரசன்ஸ். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஐ விஷ் தட் தே கேன் டூ இட். நீங்க சொன்ன மாதிரி இஃப் தே டூ இட் I'll actually honestly be happy for Arsenal and for Arteta and for that whole team for achieving this because consistently second முடிச்சு if they cross the line and do it, I will be happy for them. I will take back what I said. அண்ட் இன்னொன்னு வந்து ஆர்சனல் வந்து நம்ம இன்ஜுரிஸோட ஆடி பார்த்துட்டோம். they are still ஆமா. performing. சிட்டி வந்து ஆமா. ஹாலண்ட் வந்து ஒரு லாங்கர் ஹாலுக்கு வந்து இன்ஜுரி நம்ம பார்க்கல இன்னும். ஆமா. ராட்ரி இன்ஜுரி பார்த்தோம். பட் ஹாலண்ட் தான் இப்போ அவங்களுக்கு கோல் மிஷின்ல. ஹாலண்ட் இன்ஜுரி நம்ம ம். பார்க்கல. ஸோ மேபி தேர் வில் பி அ டிப். ஹூ நோஸ்? Yeah. அண்ட் ஐ திங்க் ஃபார் ஃபுட்பால் இட் இஸ் குட் ஃபார் ஆர்சனல் டு வின்னு நினைக்கிறேன். ஒரு மேனேஜரை பிடிச்சி அவனை ட்ரஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட் த That's the ப்ராசஸ்னு சொல்லி thing. அட் ஒன் பாயிண்ட் ட்ராஃபி ஜெயிச்சாதானே மத்த ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பிலீஃப் வரும். ஓகேடா இப்படியும் ஆமா. பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் சொல்றேன். தட்ஸ் த திங். நம்ம வந்து வாட்ச் அலாங் பண்ணும்போதோ இல்ல மத்ததுல பண்ணும்போதோ ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் ஆர்சனல் ஆர் கோயிங் டு பிகம் சாம்பியன்ஸ். ஆர்சனல் ஆர் கோயிங் டு பிகம் சாம்பியன்ஸ். ஆனா when I see certain performancesல எனக்கு வந்து I expect more from them. As a football fan, pure கடமையா football fan I expect more. ஒரு சாம்பியன்னா நீங்க போறீங்கன்னா எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ. அந்த மாதிரி இருக்குது. இன்ஜுரிஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு நடக்குது. விக்டர் கியோக்ரெஸ் எஸ்பெஷலி நம்ம வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ஸ்ட்ரைக்கரை அவங்க வாங்கணும் கேன் ஸ்கோர் கோல்ஸ் அப்படின்னு. அண்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்லயும் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ப்ரெடிக்ஷன்ல நான் சொன்னேன் இஃப் ஹீ கேன் ஸ்கோர் 20+ கோல்ஸ் ஃபார் ஆர்சனல் த டைட்டில் ரேஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸா பார்த்துக்கிட்டீங்க மக்களே. திஸ் இஸ் அவர் மிட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ். ஆர்சனல் டு வின் த பிரீமியர் லீக். ஆர்சனல் ஃபேன் கிடையாது. பட் ஃபார் ஃபுட்பால் சேக் வாக்கிங் வின் த லீக் அப்படின்னு தான் சொல்லுவலாம்.
ம். ஸோ யா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு போட்டு விடுங்க. ஆன்டி பிபிடி கமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெல்கம். ரிக்கார்டோட சண்டை போடுவோம். அண்ட் யா பெப் வந்து கேன் ஸ்டில் வின் த லீகா. இன்னொரு வாட்டி வந்து ஆர்டேட்டா சாப்பிட்ற சாப்பாடுல மண்ணை போடுவாரா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கமெண்ட் வந்து போட்டு விடுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ஆஃப் சைட் ஆஃப் பாய்ஸ்.